ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கௌதம் ஆன்லைன் மோசடியில் பணம் ஏமாந்து போன விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து கௌதமை விசாரித்ததுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்க முடியாது, வேணால் ஒரு வீடியோ போடுங்க, இந்த மாதிரி பணம் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு. அது சம்மந்தமாக ஏதாவது கேஸ் வந்தால் விசாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏமாந்து போனதை பார்த்து மற்ற யாரும் ஏமாந்து போகாமல் இருப்பாங்க, அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் கௌதம் அப்படியே ரொம்ப கோவத்தோட, ஐஸ்வர்யா உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே இப்போ வெறி பிடிச்சி போய் வெளியில் வராங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவும் மகாவும் அந்த புது காரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. மகாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க வருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கௌதம் வராங்க. கௌதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் சூர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் கௌதமுக்கு பெரிய அட்வைஸாகவும் பக்கமாக டைலாகும் பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறது எல்லாமே ரொம்பவுமே நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் பாதிக்கு மேலே சூர்யா வந்து கௌதமுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஆனால் இடையில கௌதம் வந்து முறைக்கிறதும் விரைக்கிறதும் முறுக்கிறதும் அப்படி இப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு. ஆனால் சூர்யா வந்து நீ திருந்தவே மாட்டப்பா, ஆனால் வந்து நீ புரிஞ்சிக்க, சீக்கிரமாகவே இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலம் வரும், அப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சிக்குவே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது எல்லாம் வந்து இல்லைன்னா ஏமாத்தின விஷயத்தை பற்றி பேசி தான் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அப்பயும் பார்த்தா கௌதம் சவால் தான் விடுறாங்க. இப்போ சூர்யா வந்து இதுக்கப்புறமும் நீ திருந்தலைன்னா பட்டு தான் திருந்துவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து சூர்யா கிளம்பிடுறாரு. அந்த புது காரையும் காட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ மகா வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கௌதம் வழக்கம் போல் அப்படியே ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கோவப்படுறாங்க. அடுத்து கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா கோடீஸ்வரி வராங்க. கோடீஸ்வரிக்கு விஜயோட பிளான் எதுவும் புரியாதுல்ல, சூர்யா மகாவுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு புரியாதுல்ல. அதனால் பிரபா வந்து டிவைஸ் வேணும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால இப்போ அது விஷயமா வந்து இவங்க கொஞ்சம் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து அதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஏன்னா அது உண்மையை வெளியில் சொல்லக்கூடாதுனால அவர் இருக்கார். இப்போ பார்த்தோம்னா கோடீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிரபா கேட்குற மாதிரி அவங்களுக்கு டிவைஸ் கொடுத்துருங்களேன், அந்த ஒரு உதவியாவது செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் சூழ்நிலை கைதியாக அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. அதில் ஆனால் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத அனாமிகா ஜன்னல் வழியாக அந்த பக்கத்து இருந்து கேட்டுட்டு நம்ம நினச்ச மாதிரியே விஜய் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துட்டாங்க, இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜய் வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறது வந்து தப்பான விஷயம், இப்போதைக்கு அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து நம்ம தனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது சரி உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி ஒரு தனி வீடு பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளார அனாமிகா நாளைக்கு வந்து டாக்டர் செக்கப் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பார்த்தோம்னா அனாமிகா வந்து அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆகுறாங்க, நாளைக்கு உண்மை தெரியும் அப்படின்னு. இப்போ இந்த பக்கத்து அனாமிகாவுக்கு சந்தோஷம், தனியாக கூப்பிட்டு போகிறோமோ அப்படின்னு. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ரூமில் சூர்யா கூட மகா உட்காந்துருக்காங்க. ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை அப்படி இருக்குது, அதே போல் பிரபாவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் சூர்யா வந்து சமாதானம் சொல்லி மகாவை மடியில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் வாய்ஸில் நம்ம இதெல்லாம் இந்த பிரச்சனை இதுவாகவே சரியாயிடும்னு பார்த்தோம், ஆனால் சரியாகல, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்து தான் சரி பண்ணி ஆகணுமாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து இப்போ பிரச்சனைகளோட விஷயத்தை அவரே நேரடியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.